ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏகே பிட்டாஸ். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். மீல் வார்ம்ஸ் ப்ரீடிங் வந்து பெரிய கம்பு சுற்றுறலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பெரிய அப்படியே ரொம்ப அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? நீங்கள் கல்ச்சரை போட்டால் மட்டும் போதும். அதுங்களே வளர்ந்து அதுங்களே அடுத்தடுத்த ஸ்டெப் போய் அதுங்களே ப்ரீடிங் ஆகி அதுங்களே எல்லாமே நீங்கள் நீங்கள் எந்த ஒரு பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்பப்போ அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுங்கள கரெக்டாக பிரித்து வைக்கணும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மீல் வார்ம்ஸ் நீங்களும் ஒரு ப்ரீடர் ஆகிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த வண்டாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது அது வண்டாக மாறிட்ட பிறகு 1 வீக் கழிச்சு ப்ரீடிங் ப்ராசஸ் ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்குள்ளே உருளைக்கிழங்குலாம் இந்த காஞ்சி போயிருக்கும். ஒரு சில பொருள்லாம் வந்து காஞ்சி போயிருக்கும். இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்குள்ளே அதுங்க வந்து எக்ஸ் எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாது. அட்டையில் நீங்கள் உள்ளே போட்டிருக்க அட்டையில் வச்சுருக்கலாம். உருளைக்கிழங்குல கூட காஞ்சி போன உருளைக்கிழங்குல வச்சுருக்கலாம். கொக்கோ பிளேட்டில் வச்சுருக்கலாம். கொக்கோ பிளேட் அடியில் தான் மேக்ஸிமம் வைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எதுக்கோ அதாவது முட்டை எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஐடியாவே இல்லை. ஐடியா இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதையும் தூக்கி போடுறது சேஃப் இல்லை. நீங்கள் வந்து ப்ரீட் பண்ண போகிறீங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் கொண்டு போக போகிறீங்கன்னா, நீங்கள் அதில் இருக்கிறத வந்து எதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வண்டுங்கள்லாம் ரொம்ப நாள்லாம் ப்ரீடிங் ஆகாது. இந்த வண்டுங்க ஒன்ஸ் ப்ரீடிங் ஆகி முடிஞ்சிச்சு, எக்லே பண்ணிடுச்சுன்னா இறந்து போயிடும். இறந்து போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒன்று பேக் டு பேக் இறக்க ஆரம்பிக்கும். அதுங்க ப்ரீடிங் ஆகி எக்லே பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இறந்து போன வண்டெல்லாம் நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த கொக்கோ பிளேட்டு அப்படியே வச்சிடணும். நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அதுலேருந்து குட்டி குட்டி மீல் வார்ம்ஸ் வரும். அதுதான் ரொட்டேஷன். அப்படியே சைக்கிள் பேக் டு பேக் அப்படியே திரும்ப அந்த வார்ம்ஸ் வளரும். திரும்ப அப்படியே பீப்பான்னு சொல்கிறாங்க, அதுவாக மாறும். அதுக்கப்புறம் பீப்பாலேருந்து வண்டாக வரும். வண்டுலேருந்து திரும்ப ப்ரீடிங் ஆகும். இதுதான் ரொட்டேஷன். இது ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று இதில் இருக்கிற ஒன்றே ஒன்று டிஸ்அட்வான்டேஜ்னால் ரொம்ப லேட் ஆகும். அது நீங்கள் பொறுமையாக ஒரு 2-2.5 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு ப்ராசஸ் நடந்து முடிக்கவே அவ்வளோ நாள் ஆகும். அதெல்லாம் பொறுத்து நான் பொறுத்திருப்பேன்னா நீங்களும் கரெக்டாக பண்ணலாம். ஆனால் இது வந்து நல்ல ப்ரோட்டீன்ட்டுக்காக ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வெளியில் எங்கேயும் நீங்கள் போய் நீங்கள் கோழி வளர்க்குறீங்க, பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க, ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம். நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு நம்ம இதுக்குன்னு லைவ் ஃபீடு வாங்கணும், ப்ரோட்டீன் இது வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே வேணாம். இதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். நீங்கள் இதையே போடக்கூடாது. நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஃபுட்டு ரெகுலராக வச்சுக்கணும். இது வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள், ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஃபீடிங் பண்ணாலே நீங்கள் என்ன ஃபீடிங் பண்ணீங்களோ அதுவே நீங்கள் பண்ணலாம். இதில் உங்களுக்கு நான் லைவாகவே கேட்சப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீல் வார்ம்ஸ் ப்ரீடிங் ஆகிறது. நானே இதுங்க எப்போ தான் ப்ரீட் பண்ணோம், ஒரு லைவாக ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கேமரா வச்சுக்கிட்டே இருந்தேன், எப்போ தான் ப்ரீடிங் ஆகும்னு. கரெக்டாக ஒன்று மாட்டிச்சு. ஆனால் இன்னொன்று ஃபுட்டேஜை ஒரு நல்லாவே நான் எடுத்திருப்பேன் க்ளோஸ்அப்பில். அது இப்போ வரும் பாருங்கள், அதை பாருங்கள். இப்படி தான் ப்ரீடிங் ஆகும், சரிங்களா? அது எவ்வளோ நேரம் தெரில. கரெக்டாக நான் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்தேன், லக்லியாக மாட்டிக்கிச்சு. சரி, உங்களுக்கு ஃபுட்டேஜை உங்களுக்கு காட்டணுன்னு. ஓகே காய்ஸ், இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் ஏதாவது இதுங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் கிளியராக எப்படி என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன் காய்ஸ், சரிங்களா? ஓகே, பாய்.